பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை. இந்த உலகமே பொருளால் தான் ஆனது. அதனால்தான் நாம் பொருளை தேடுகிறோம். பொருள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ். நாம் வைத்திருப்பது பணம் காசு மட்டுமல்ல. நம் உடலே பொருளால் ஆனது. என்ன பொருள்? அணுக்களால் ஆனது. மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ். அது இல்லை என்றால் வீடு ஏது, வாசல் ஏது, பணம் ஏது, பொருள் ஏது, எதுவுமே இல்லை. ஆதலினால் நமக்கு இந்த பொருள் வேண்டும். பொன் வேண்டாம், பெண் வேண்டாம். பொன் என்பது நான் கோல்டு, அது வேண்டாம். பொருள் மட்டும் வேண்டும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அது தருகிறது பொருள். அதை சம்பாதித்து பெறலாம். பலவிதமான தொழில்கள் இன்று உலகத்தில் இருக்கிறது. ஆதி காலத்தில் மனிதன் தன் மூளையை கொண்டு செய்த தொழில்கள் இன்றளவும் இருக்கிறது. அது என்ன வேலை? தச்சு வேலை. அன்று குயவர்கள் மண்ணை வைத்து பானைகள் செய்தார்கள். இன்று எவர் சில்வர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் தான் வீடெல்லாம் நிரம்பி இருக்கிறது. அழகு பொருள்கள் மண்ணால் ஆனது, பீங்கான் ஆனது, பீங்கான் சைனா கிளே அதால் ஆனது. அழகாக அலங்கரிக்கிறோம். விதவிதமான பொருள்களை கொண்டு வந்து அலங்கரிக்கிறோம். இது எல்லாமே பொருள்கள் ஆனது தான். அதனால்தான் பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. அந்த பொருளை நீங்கள் ஈட்டுங்கள். எப்படி அதை ஈட்டுவது என்றால், நேர்மையான வழியில், சமாதானத்தோடும், சண்டை சச்சரவுகள் இல்லாமலும், பொறாமை இல்லாமலும் நாம் வாழ்க்கையை, அந்த பொருளை தேட வேண்டும் என்பதுதான் கருத்து. எனவே இந்த கருத்தை ஏற்பவர்களுடைய வாழ்க்கையில் சமாதானமும் சாந்தமும் நிச்சயமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் நம்பலாம். உங்கள் வாழ்க்கையில் சமாதானமும் சாந்தமும் இருந்தால் நீங்கள் ஒரு மகானாகவே இருப்பீர்கள். அப்படித்தான் பல மகான்கள் உருவானார்கள். கொஞ்சம் நீங்கள் பின்னோக்கி பாருங்கள். பல மகான்கள் உங்களுக்கே தெரியும். அவர்களெல்லாம் வாழ்ந்தவர்கள், போதித்தவர்கள், பல இடங்களுக்கு சென்று அவர்களுக்கு அறிவுரை சொல்லியவர்கள். அதுதான் மகான்கள். அவர் யாரென்று நீங்களே தெரிந்து கொண்டால் அது நன்று. நான் சொல்லப்போவதில்லை, தேடி தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த காலை இனிய நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.